Hi friends, this is Sri Vinayaka CNC Master Camp 2021. So நம்ம Sri Vinayaka CNC YouTube சேனல்ல Master Camp பத்தின வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அப்லோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து படித்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்யும்போது சார் நான் ஆப்ரேட்டராகவே இருக்கேன், ஆப்ரேட்டரை தவிர வேறு எதுவுமே நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க, லோடிங் அன்லோடிங் மட்டும்தான் பண்ணுறேன், என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியலன்னா அது வந்து நம்ம அவங்கள சொல்லி என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஜாப் கொடுக்கறவங்கள வந்து நம்ம எப்பவுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு நாலேஜ் இருக்கிறப்ப அந்த நாலேஜை நம்ம எங்கே போய் கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் எங்களோட சேனலில் வந்து மாஸ்டர் கேம்ப் பற்றின வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரிசிஷன், ஈஸியான ப்ரோக்ராமிங், ஸோ பேராமீட்டர் செட்டிங்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாஸ்டர் கேம்ப் பற்றின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறப்போ நான் புது வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே வீடியோஸும் நான் பண்ணுறதில்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெத் பற்றி தான். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து லெத் பற்றின வீடியோஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெத்தில் ஒரு ஃபேஸிங், ரஃப் டர்னிங், ஃபினிஷ் டர்னிங், அப்புறம் க்ரூவிங். ஓகே, க்ரூவிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட டிசைன். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைனுக்கு தான் நான் வந்து இப்போ ஃபேஸிங், ரஃப் டர்னிங், ஃபினிஷ் அண்ட் க்ரூவிங். ஓகேவா? ஸோ வீடியோவை எப்பவும் போல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்களும் ப்ராக்டிஸும் பண்ணுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் சார் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் ஜாபுக்கு போனேன்னா ஈஸியாக நான் பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கே ஒரு 15,000 16,000. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறது செட்டிங் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறது கம்பெனியில் செட்டிங் மட்டும்தான். அது மேக்ஸிமம் ஒரு 2 months கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு கற்றுக்கிட்டு போங்க. சரியா? அப்போ தான் நம்மளுக்கும் அங்கே ஒரு பிளேஸை நம்ம சர்வை பண்ண முடியும் அந்த பிளேஸில். ஓகேவா? சரி, இப்போது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைமென்ஷன்ஸ்லாம் காமிச்சிடுறேன். இந்த பார்ட்டோட டோட்டல் லென்த் எவ்வளோ, அந்த ராடோட டயாமீட்டர் எவ்வளோ, ரேடியஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ரேடியஸ்லாம் எவ்வளோ, இந்த சாம்ஃபர் எவ்வளோன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் லெவல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் செகண்ட் லெவலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் லெவலை ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜாபோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 75 mm. ஓகே, ஸோ அந்த ரவுண்ட் ராடோட டோட்டல் லென்த் வந்து 75 mm. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ராடோட டோட்டல் டயாமீட்டர் எவ்வளோ. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட டோட்டல் டயாமீட்டர் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, டிராஃப்டிங் போங்க, ஸ்மார்ட் டைமென்ஷன் போங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸோ 32. ஓகேவா? ஸோ 32 அதோட டோட்டல் டயாமீட்டர் வந்து 32, டோட்டல் லென்த் வந்து 75. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அந்த ராட்ல இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 6 mm டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ரேடியஸ் எண்ட் வரைக்கும் எனக்கு 15 mm டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேடியஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 mm தான். இதை போட்டிருக்கேன் பாருங்க, இதுவும் 2 mm, இந்த ரேடியஸும் 2 mm, இந்த ரேடியஸும் 2 mm. அப்போ 2 into 3. ஓகேவா? ஸோ நான் அதுதான் உங்களுக்கு நான் வந்து இப்போ தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நான் 2 into 3ன்னு கொடுத்தேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் they will get some idea, பட் ஆனால் ஒரு ஃப்ரெஷருக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு அடிமட்ட லெவல்ல இருந்து அவங்க மேலே முன்னேறி போகிறதுக்கான எங்களால் முடிஞ்ச சம் இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேடியஸும் 2வா. ஸோ இந்த ரேடியஸ் மட்டும்தான் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா 6. ஓகே, 6 mm. மற்ற 3, இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ் மூணுமே வந்து 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 28 mm எங்க இருந்துன்னா இந்த டயாமீட்டரோட சென்டர் பாயிண்ட். ஓகே, இந்த ராடோட ரவுண்ட் ராடோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டெட் பாயிண்ட் வரைக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம க்ரூவிங் பண்ண போறோம். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 28. நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 38. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இந்த பாயிண்ட், அதாவது அந்த
சாம்ஃபர் பண்ணியிருக்கோம்ல, அந்த சாம்ஃபரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 50, நெக்ஸ்ட் சாம்ஃபரோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 54, ஃபைனலா வந்து 75. சரியா? இந்த டிராஃப்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்றேன். எப்படி டிராஃப்டிங் பண்றது, இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செப்பரேட் பண்றது, முதல்ல இந்த லேத்துக்கான டிராயிங் எப்படி பண்றதுன்னு தனியா வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஃபேஸிங்காக ஒன்று அப்லோட் பண்ணிருக்கேன், அப்புறம் ரஃப் டர்னிங் ஃபினிஷ் டர்னிங்காக அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ மூணுமே சேர்த்து இன்க்ளூடிங் க்ரூவிங்கோட நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம், இந்த பார்ட்டை வந்து ரிவால்வ் ஆப்ரேஷன், அதாவது நம்ம வந்து இப்போ செயின்ல பார்த்தோம், வயர் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வயர் ஃப்ரேம் இல்லாம இது ஒரு சாலிடா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இப்போ அகைன் நான் லெவல்ஸ் போறேன். ஸோ இப்போ தேர்ட் லெவலுக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பண்றேன், செகண்ட் லெவலையும் ஆஃப் பண்றேன். ஸோ இதுதான் அந்த பார்ட். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான். ஓகே ஓகே, இது பார்க்கறதுக்கு ஒரு செஸ் காயின் மாதிரி இருக்கும் பாருங்க. நான் இந்த இடத்துல குரூவிங் பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட் இந்த இடத்துல குரூவிங் பண்ணி ஆகணும். ஸோ 2 குரூவிங் எனக்கு அங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்றதுன்றத நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஓகே சரி. இப்போ லெவல்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு தேர்ட் லெவலை ஆஃப் பண்றேன். சரி, இப்போ வியூ டூல் பாத், நான் ஆல்ரெடி வந்து லேத் மிஷின், ஓகே, மிஷின்ல போயிட்டு லேத் அதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மிஷின் குரூப் இங்க வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி குரூப்ஸ்ல போயிட்டு ரீநேம்ல போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? ஓகே, சாம்பிள் பீஸ் நம்பர் 1. ஓகே, என்டர். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன், ப்ராப்பர்ட்டிஸ் என்லார்ஜ் பண்ணிட்டு டூல் செட்டிங் போறேன். ஸோ ப்ரோக்ராம் நம்பர் 17 அந்த மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் எனேபிள் பண்றேன், இதுவுமே எல்லாத்தையும் எனேபிள் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் அலுமினியமா இருக்கு. ஸோ அலுமினியம் வேணும்னா அலுமினியம், மைல்டு ஸ்டீல் வேணும்னா மைல்டு ஸ்டீல், எஸ்எஸ் வேணும்னா எஸ்எஸ், எது வேணுமோ டிபெண்ட் அப்பான் உங்க செலெக்ஷன். இப்போ நான் மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ஓகேன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்றேன், இங்க மெட்டீரியல் இருக்கு பாருங்க, மிஷின்ல மெட்டீரியல் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கெட் ஃப்ரம் லைப்ரரி போயிட்டு ஸோ இங்க வந்து பாருங்க காப்பர் இருக்கு, அயன் இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு, ஸ்டீல், இதெல்லாம் வந்து ஆர்டினரி ஸ்டீல், இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஸோ எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பாருங்க சும்மா ஸ்டீல்ல வந்து ஒரு 200 BHN அதை எடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன், மறுபடியும் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டூல் செட்டிங் போறேன், செலக்ட்ல போயிட்டு ஸ்டீல்ல BH அந்த 200 BHN அதை எடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டாக் செட்டப் போறேன். ஸ்டாக்ல வந்து காமனா இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பிண்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சம் மிஷின்ஸ்ல ரைட் ஸ்பிண்டிலும் இருக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன், லெஃப்ட் ஸ்பிண்டிலே எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட மிஷின் வந்து லெஃப்ட் ஸ்பிண்டில். ஸோ நான் லெஃப்ட் ஸ்பிண்டிலே எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் மேக் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ராடோட லோயர் டயாமீட்டர், அதாவது மைனர் டயாமீட்டர், மேஜர் டயாமீட்டர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற பாயிண்ட் வந்து மைனர் டயாமீட்டர். ஸோ அப்போ மினிமம் டயாமீட்டர் எது எனக்கு இந்த பாயிண்ட் தானே. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்றேன். அடுத்து நான் செலக்ட் பண்றது வந்து மேஜர் டயாமீட்டர், அதாவது மேக்ஸிமமான டயாமீட்டர் இது. ஓகே கொடுத்தாச்சா? இப்போ நீங்க அதை செலக்ட் பண்ணணும்னா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவுட்டர் டயாமீட்டர் 32, லென்த் வந்து 75. சரியா? அவங்களே எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. இப்போ இது வந்து என்னோட ஃபினிஷ் பார்ட், அதாவது ஃபினிஷ்டு. நான் பார்ட் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா அன்லோட் பண்ணும்போது இந்த சைஸ்ல தான் எனக்கு அந்த பார்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் போறது யூஸ் மார்ஜின். ஸோ யூஸ் மார்ஜின்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்டாக் வைக்க போறேன், இது 32வா, அப்போ என்னோட ரா மெட்டீரியல் வந்து 35. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா 3 mm ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க லென்த், அதாவது ஃபேசிங் பண்றதுக்கு எனக்கு 75, அதுலயும் நான் வந்து ஒரு 3 mm ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஸோ 78 மாதிரி. லெஃப்ட் மார்ஜின்றது என்னன்னா இந்த ராடை வந்து நம்ம ஜால பிடிப்போம்ல, ஸோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் விடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 20 கொடுக்குறேன். அப்போ எவ்வளவு தெரியுமா, 75 + 20 எவ்வளோ, 85, 95. ஸோ 95 அதோட +3 mm 98. ஓகேவா? அந்த 3 mm தான் நம்ம ஃபேசிங் பண்ண போறோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட் நான் போறது சக் ஜா. ஸோ இதுலயுமே நான் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பிண்டில் எடுத்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். ஓகே, இதுல வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் கஸ்டமைஸ் ஜா. நீங்க வந்து கஸ்டமைஸ் ஜா பண்ண போறீங்க, ஃபார்மிங் ஜா பண்ண போறீங்கன்னா நீங்க செப்பரேட்டா ஜாவோட வித், ஜாவோட ஹைட், ஜாவோட ரேடியஸ் 3 ஜா இல்ல 4னா கூட நீங்க அகைன் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பிளஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டெப் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி ஜால பாருங்க, ரிவர்ஸ் ஸ்டெப் ஆடனா இந்த மாதிரி ஜா நீங்க யூஸ் பண்றதுனாலும் நீங்க இந்த மாதிரி ஜா எடுத்துக்கலாம். ஓகே, டிபெண்ட் அப்பான் உங்க கம்பெனில என்ன யூஸ் பண்றாங்கன்றத வித் சீனியர் கைடன்ஸோட நீங்க பண்ணுங்க. சரியா? இப்போ நான் நார்மல் இந்த ஜாவை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாராமீட்டர் போறேன். ஸோ இதில் நான் எப்பவும் போல ஃப்ரண்ட் ஸ்டாக்கு இங்கே கிரிப் லென்த் வந்து 10 mm, நான் கொடுத்துருக்கிற 20 mm. ஓகேவா? அங்கே வந்து நான் அந்த லெஃப்ட் மார்ஜினில் 20 mm கொடுத்தேன்ல அந்த ஸ்பிண்டில் செட்டிங்கில். ஸோ அதில் வந்து இப்போ நான் 10 mm என்னோட ஜாவில் பிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஓகே 10 mm கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ரைட் ஸ்டாக்கை டிசபிள் பண்ணிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் டு பவுண்டரிஸை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபிட். ஸோ லாஸ்ட்ல இருந்து 10 mm பிடிச்சிருக்காங்களா? அப்போ 75 plus 20 எவ்வளோ? 95. அந்த 95ல 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 85. ஸோ இங்க வந்து நம்ம கொடுத்த 3 mm ஸ்டாக் இது இருக்கு பாருங்க, ஃபேசிங் பண்றதுக்காக 3 mm ஸ்டாக். ஓகேவா? சரி, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பொறுமையா பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொந்தமாக லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நான் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ கூட நான் அகைன் உங்களுக்கு திருப்பி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்பெனியில் இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சூப்பர்வைசர்கிட்டயோ இல்லை உங்கள் மேனேஜர்கிட்டயோ சார் நான் கேம் கற்றுட்ருக்கேன், ஸோ கேமை யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேணால் சாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காட்டுட்டுமா அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேளுங்க. ஓகே, ஏன்னா லக் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஓகேவா உனக்கு தெரியுமா சார், அப்போ இந்த பையனை வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமருக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ரேட்டர்லேருந்து ஒரு டெக்னீஷியனுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு கூட உங்களை ப்ரொமோட் பண்ணலாம். சரியா? ஸோ எதுவுமே உங்கள் முயற்சி தான். யாருமே வந்து நம்மளை கை தூக்கி விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வீடியோஸ்லாம் பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ டர்னிங் போறேன். ஃபர்ஸ்ட் ஃபேசிங். சரி, இப்போ ஃபேசிங்ல நான் எடுக்கிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டூல் எடுத்திருக்கேன்? இன்சர்ட் வந்து 0.8 இன்சர்ட் எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் டூல் ஓடி ரஃபிங் ரைட் ஹேண்ட் டூல் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 250 கொடுக்குறேன். கட்டிங் ஸ்பீடில் வச்சுக்கிறேன், ஆர்பிஎம்ல இல்லாமல் கட்டிங் ஸ்பீடில் வச்சுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்பிண்டில் ஸ்பீட் என்னோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஓகேவா? ஸோ இந்த டூல் செலெக்ஷன் கூட நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஓகே, இன்னும் அண்ணன் வந்து இப்போ ஒரு டூல் செலக்ட் பண்ணுறாரு, வேற டூல் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ட்ரைனிங் அப்போ இந்த டூல்னு தான் நான் சொல்ல முடியாது. ஓகே, வெவ்வேறு டூல் மாறலாம், வேரியபிளாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த சம் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுவாங்க, சம் இண்டஸ்ட்ரியில ரைட் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுவாங்க. நான் காமனா இருக்கிற டூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூல் செலெக்ஷன்ல அப்போ அதுக்குள்ள நாங்கள் கத்துக்கணுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதே ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனல்ல சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎன்எம்ஜி, டிஎன்எம்ஜி, விஎன்எம்ஜி பத்திலாம் ஒரு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க, ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸ் டூல் சேஞ்ச் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நேம் கொடுத்துக்கிறேன் ஃபேஸிங். ஸோ ஃபேஸிங் நேம் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட டயாமீட்டர் பாருங்க, இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல். இந்த ஹிடன் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல். ஸோ அதுக்கும் மேலே நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை இங்கே வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்னோட அப்ரோச் அண்ட் ரிட்ராக்டும் அதே தான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஃபேஸ் பேராமீட்டர் போகிறேன். என்ட்ரி mm 2 mm, அதாவது இங்க இருந்து எனக்கு 2 mm. என்னோட ரா மெட்டீரியல் சைஸ் வந்து எவ்வளோ? 35. அந்த 35ல இருந்து இப்போ 37ல வந்து அது வெயிட் பண்ணும். ஓகேவா? நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண உடனே 37ல வந்து தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபேசிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து நீங்க வேரியபிள் தான், நீங்க 5 mm கூட கொடுக்கலாம். பட் ஆனால் சைக்கிள் டைம்
இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட கொடுத்துக்கிறீங்களோ நல்லது. ஸோ நான் 2 mm கொடுத்துக்கிறேன். ரஃப் ஸ்டெப் ஓவர் வந்து பாருங்க ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் ஸ்டெப் ஓவர் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு 0.5 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 பாஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஓவர் கட் அமௌண்ட் வந்து 1 mm கொடுத்துக்கிறேன். ரீட்ராக்ட் அமௌண்ட்டும் நான் 1 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இங்கே காம்பன்சேஷன் வந்து கம்ப்யூட்டர்லயே இருக்கட்டும், லெஃப்ட்லயே இருக்கட்டும். சரியா? ஸோ லீட் இன் லீட் அவுட் நீங்க வேணும்னா கூட கொடுத்துக்கலாம். இங்க வந்து டான்ஜென்ட் வச்சுக்கோங்க 2 mm. ஓகேவா? 2 mm எனக்கு லீட் இன் லீட் அவுட் ஆகிற மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இப்போ எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா நான் இங்கே என்ட்ரி அமௌண்ட்னு கொடுத்து வெளியில நிப்பாட்டி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இதை டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, டிசேபிள் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபேஸிங் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் சொன்ன பாயிண்ட்ல தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இது பாருங்க, என்ன சார் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் இதோட முடியுது, நீங்க ஏன் கீழே வரைக்கும் எடுத்திருக்கீங்க, ஏன் 2ல வந்து கீழே வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க, அதனால ஜாப் வந்து மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? மைனஸ் ஆகவே ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும் நான் எதுக்கு வந்து 1 mm ஓவர் கட் அமௌண்ட், அதாவது x-1 வரைக்கும் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்க இதோட ஸ்டாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சின்னதா ஒரு பர் வரும், ஒரு பபிள் மாதிரி முட்டை மாதிரி ஒரு பர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பர் வந்து எனக்கு ஃபேஸிங் பண்றப்ப ஃபார்ம் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கீழே -1 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதை தான் நான் வந்து இந்த ஓவர் கட் அமௌண்ட், இந்த ஓவர் கட் அமௌண்ட்ல 1ல, ஆனா சார் இங்க வந்து நீங்க -1 தானே கொடுக்கணும், கிடையவே கிடையாது. நீங்க 1 mm கொடுத்தாலே அவங்க அந்த ஓவர் கட் அமௌண்ட்டை தான் எடுத்துப்பாங்க, -1 தான் எடுத்துப்பாங்க. சரியா? ஓகே. இந்த ரீட்ராக்ட் வந்து ரேபிட் ரீட்ராக்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு G00ல ரீட்ராக்ட் ஆகும். அப்ப சைக்கிள் டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். சோ இப்போ வெரிஃபிகேஷன் போறேன். பாத்தீங்களா, எனக்கு டூல் வந்து நான் சொன்ன பாயிண்ட்ல இருந்து 2 mm அங்க பாருங்க மேல ரீட்ராக்ட் அமௌண்ட் 2 mmல வெயிட் பண்ணுது பாத்தீங்களா. சோ இப்போ ஆன் பண்றேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா உங்களுக்கு காமிக்கிறேன். வெரிஃபிகேஷன். ஸோ எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆப்ரேஷன் சேஞ்ச், டூல் சேஞ்ச், கொலிஷன் இது மூணுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்கேஸ் நம்ம தப்பு பண்ணா கூட அவங்க காமிச்சு கொடுத்துருவாங்க, நீங்க தப்பு பண்றீங்க, கொலிஷன் ஆயிருக்கு பாருங்கன்னு சொல்லி. ஏதாச்சும் கொலிஷன் இப்போ டூல இருந்து எனக்கு நான் சொன்ன பாயிண்டை விட மைனஸ்ல அதிகமா மெட்டீரியல் எடுத்தாலோ இல்ல டூல வந்து உறைஞ்சாலோ எனக்கு கொலிஷன்ற ஒரு இது காமிச்சிருவாங்க. சரியா? ஸோ இப்போ ஆன் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து தான் ஃபேஸிங் நடக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பாருங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு கீழே வரைக்கும் அந்த 1 mm கீழே வரைக்கும் வந்துட்டு அகைன் டூல் ரீட்ராக்ட் ஆயிட்டு அகைன் ஃபேஸிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எனக்கு ஃபேஸிங் ஆகணும், ஏன்னா இதுதான் என்னோட ஃபினிஷ் பாயிண்ட். அந்த கிரீன் கலர் லைன் இருக்குல்ல, அதுதான் என்னோட ஃபினிஷ் பாயிண்ட். ஸோ அது வரைக்கும் எனக்கு ஃபேஸிங் ஆகணும். அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இது எவ்வளவு வந்ததுன்னா ஃபீட் டைம் 18.10 செகண்ட்ஸ் தான். ஸோ 18 செகண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. இன்னும் கூட நம்ம சைக்கிள் டைமை கம்மி பண்ணலாம். நல்ல டூல், நல்ல இன்செர்ட், ஒரு கார்பைட் இன்செர்ட், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இன்செர்ட் போட்டிங்கன்னா ஃபீட் ரேட்டும் ஸ்பிண்டில் ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட், அந்த ஃபினிஷ் பாஸ், அந்த கட்டு கொடுத்தோம்ல அதை கூட நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேராமீட்டர்ல இந்த ஸ்டெப் வரும் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம 1 mm கூட கொடுத்துக்கலாம், டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல் பிளஸ் டூல். ஓகே, சரி. இப்போ இந்த டூல் பார்த்தா ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் போறது ரஃபிங். சரியா? ஸோ ரஃபிங்ல இங்க பாருங்க, பார்ஷியல்ல வச்சுக்கிட்டு இங்க வெயிட்னு ஒன்று இருக்கா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு எனக்கு இது இந்த என்டிட்டியை வந்து நம்ம ஃபேஸிங்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்க இருந்து தான் டூல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்க இருந்து டைரக்ஷன் பாருங்க, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து இது வரைக்கும், ஏன்னா இதுதான் எனக்கு மோஷன் ஆஃப் த டூல். ஸோ இப்படிதான் எனக்கு டூல் மோஷன் ஆக போகுது, வே ஆஃப் த பாத் இதுதானே.
ஸோ எனக்கு இப்போ எனக்கு பாருங்க இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி எனக்கு இருக்கணும். சரியா, நீங்க அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சிடாதீங்க, இந்த சைடு பார்த்த மாதிரி. ஓகேவா? ஸோ வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே டூலே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபேசிங் பண்ண டூல் அதே டூல் பாருங்க, ரேடியஸ் வந்து 0.8 ஓடி ரஃபிங் டூல் அதே டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து நான் அதே மாதிரி 250 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என் மிஷினோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 2000. அவ்வளோதான் என் மிஷினோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் டூல் சேஞ்ச் ஆன எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கூலண்ட் வந்து ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பாருங்க நம்ம ஃபேசிங் பண்ணும்போது செக் பண்ணவே இல்லை. ஓகே, கூலண்ட்டை ஆன்ல வச்சுக்கோங்க. இங்கே வந்து ரஃபிங். ஓகே, ரஃபிங் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு அதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ஓகே. இப்போ ரஃப் பேராமீட்டர் போறேன். ஸோ ஓவர்லேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். 0.25 ஓவர்லேப்ன்றது அந்த கட்டிங் தான். அங்கே பாருங்க அந்த டெப்த் ஆஃப் கட் சொல்லுவோம்ல. ஸோ ஓவர்லேப்னாலும் ஸ்டெப் ஓவர்னாலும் சேம் தான், நேம் தான் மாறுது. ஸோ ஓவர்லேப்னாலும் ஸ்டெப் ஓவர்னாலும் சேம் தான். சரியா? ஸோ 0.25 டெப்த் ஆஃப் கட் வந்து பாருங்க ஒரு 0.5 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்தோம்னா இன்செட் 0.8 கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் 1 mm 1.5 கொடுத்தோம்னா இன்செட் வந்து வியர் ஆகும். ஸோ பார்த்து கொடுங்க. ஓகேவா? ஸ்டாக் வந்து நான் ஒரு 1 mm ஸ்டாக் வச்சுக்கிறேன் டயாமீட்டர்ல. அதே மாதிரி என்னோட ராடோட லென்த்லயும் 1 mm ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஸோ என்ட்ரி அமௌண்ட் வந்து நான் அங்கே கொடுத்த மாதிரியே 2 mm கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் நான் கொடுக்கல, 0 பண்ணிடுறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து இங்க ரைட் இருக்கு. ஓகே, காம்பன்சேஷன் ரைட்ல இருக்கட்டும். நம்ம ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம லெஃப்டா ரைட்டா டூல் பார்த்து ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் கூட லெஃப்டா ரைட்டான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். லீட் இன் லீட் அவுட் வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இங்கே என்ட்ரி அமௌண்ட் 2 mm கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிசேபிள்ல வந்து யூஸ் ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி. ஸோ ஸ்டாக் ரெகக்னைசேஷன்ல யூஸ் ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி. என்னோட அவுட்டர் பவுண்டரி தானே அந்த கிரீன் கலர் லைன்ஸ். ஸோ அதை வந்து நீ எடுத்துக்கோ, அதுல இருந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ டூல் பாத்துல கீபோர்ட்ல கண்ட்ரோலை லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு இதையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீபோர்ட்ல கண்ட்ரோல்ல இருந்து கையை எடுத்துட்டு வெரிஃபிகேஷன் போறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேசிங் நடக்குது. ஓகே, இப்போ ரஃப் டர்னிங். ஓகே. ஸோ இதை பாருங்க சார், என்ன சரிங்க அந்த கிரீன் கலர் லைன் தெரியுதுன்னு நினைப்பீங்க. அப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சா சார்? நீங்க 0.1 ஸ்டாக் வச்சிங்களே, அந்த கிரீன் கலர் லைன் தெரியுது, அப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சோ, அப்போ தப்பாயிடுச்சா? கிடையவே கிடையாது. நான் ஜூம் பண்றேன், அந்த கிரீன் கலர் லைன் தெரியாது பாருங்க. தெரியுதா? நான் ஜூம் அவுட் பண்ணாதான் எனக்கு அந்த கிரீன் கலர் லைன் தெரியுது. நான் ஜூம் இன் பண்றேன் பாருங்க. ஸோ அப்போ அந்த 0.1 ஸ்டாக் இருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் டூல் பாத் பேஜ் ஓபன் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு இதை டிசேபிள் பண்ணிட்டு இதை மட்டும் ஆன். ஓகேவா? இதை மட்டும் ஆன் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் போறது ஃபினிஷ். சரியா? ஸோ இப்போ ஃபினிஷ்லையும் பாருங்க அதே மாதிரி தான், இதுல இருந்து இது வரைக்கும். சரியா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ்க்கு நான் அதே டூல் வச்சுக்கிறேன். எதுக்காகனா டூல் மாத்தலாம், டூல் மாத்துறது இல்லை. இப்போ நீங்க அது பாருங்களேன், இப்போ இந்த டூல் வந்து பாருங்க, என்ன டூல் பாருங்க, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும், CNMG. ஓகேவா? இப்போ நான் அடுத்த டூல் எடுக்கிறேன், இந்த டூல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை டபுள் கிளிக் பண்றேன். இது வந்து பாருங்க DNMG டூல் மாத்தி நம்ம பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? பட் ஆனா நீங்க ஃப்ரெஷர், இப்போ நான் போடுற வீடியோ வந்து ஃப்ரெஷருக்கான வீடியோ தான். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு லேட்டெல்லாம் அவங்க மேனுவல் ப்ரோக்ராமிங்ல பண்ணிப்பாங்க, நோ ப்ராப்ளம். கேம்லையும் பண்ணலாம். இப்பெல்லாம் மோஸ்ட்லி கேம்ல தான் பண்றாங்க நிறைய பேர். கேம்ல பண்ணாங்கன்னா டைம் சேவ்.
நம்ம மேனுவலாக உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது கேம்ல ஒரு 5 minutesல ஃபினிஷ் ஆக போகுது. டிசைன் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். லேத்து டிசைன் கூட நான் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸி தான், சரியா? பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டூல் வந்து பாருங்கள், நம்ம கம்பெனி பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். நான் என்ன தான் இப்போ கிளாஸ் எடுத்தாலும் இந்த டூல்ஸ் பற்றின வீடியோ கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன், சரியா? இன்னொரு 2-3 டேஸில் நான் போடுறேன். ஏன்னா இங்கேயும் கிளாஸ் வந்து பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கும் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவங்களையும் பார்க்கணும்ல. நான் யூடியூப் மட்டுமே பார்த்தோன்னா இப்போ அவங்களும் என்ன சொல்கிறது, ஃபீஸ் கட்டிட்டு சார் நீங்கள் சரியாக கிளாஸ் எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் அவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன், ப்ளஸ் உங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அதனால் நீங்களும் எனக்கு வேணும், சரியா? அதனால் உங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டூல்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் எப்படின்னா சிஎன்எம்ஜியா டிஎன்எம்ஜியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபினிஷிங்க்கு நான் இந்த டூல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் வந்து பாருங்கள், ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 290 கூட கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 1500 கொடுக்குறேன், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் டூல் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு மறுபடியும் அதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கமெண்ட்டில் வந்து ஃபினிஷ், ஓகேவா? ஸோ ஃபினிஷ் கொடு. நல்லா பாருங்கள், நான் ஓடி ரஃபிங் டூல் எடுக்காமல் இந்த டூல் எடுத்திருக்கேன், சரியா? ஸோ இந்த டூல் உங்களுக்கு தெரியும், இது வந்து சிஎன்எம்ஜி, இது டிஎன்எம்ஜி. ஓகே, ஸோ இப்போ ஃபினிஷ் பேராமீட்டர் போகிறேன். ஃபினிஷ் ஸ்டெப் வந்து பாருங்கள், ஒரு 0.3 கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து ஒரு 3 பாஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் லீவ் 0 பண்ணிக்கிறேன், இதையும் 0 பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் ரைட்லேயே இருக்கட்டும், லீடிங் லீவ் அவுட்டை டிசேபிள் பண்ணுறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜென்ரேட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ பாருங்க, ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸிங், ஓகே, நெக்ஸ்ட் ரஃப் டர்னிங், ஓகே. இப்போ ஃபினிஷ் டர்னிங் வந்து எனக்கு 3 பாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாஸ், செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ். ஓகேவா? ஸோ இப்போ அது தெரியுதா பாருங்க கிளீனா. இப்போ நான் கிட்ட எடுத்துட்டு போறேன், ஜூம் இன் பண்றேன். இப்போ அந்த லைன் தெரியுதா பாருங்க. தெரியலையா? ஸோ இப்போ நான் என்ன டிஃபரன்ஸ் காட்டுறேன்னா உங்களுக்கு, இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் டூல் பார்த்து போறேன். ஸோ இங்கே பேராமீட்டர் போறேன். இங்கே டூல் பார்த்து பேராமீட்டர்ல இந்த டூலை எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த டூலை ஃபர்ஸ்ட் நான் எடுத்த டூலை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபினிஷ் பேராமீட்டர்ல 0.3 இங்கே 2 பாஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ரீஜெனரேட் பண்றேன், சரியா? ஸோ இப்போ மறுபடியும் ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபிகேஷன். ஓகே, இப்போ ஃபினிஷ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு, சரியா? ஸோ மறுபடியும் இருங்க, அந்த கூலண்ட்லாம் ஆஃப்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணணும், ஒன்று பண்ணாலும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேராமீட்டரும் இதுலையும் செக் பண்ணிக்கிறேன், ரஃபிங்லையும் செக் பண்ணிக்கோங்க, ஆன்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பேராமீட்டர். ஸோ இதுலையும் ஓகே. ஸோ இப்போ நம்ம ரஃபிங் பண்ணியாச்சு, ஃபேஸிங் பண்ணியாச்சு, ரஃப் டர்னிங் பண்ணியாச்சு, ஃபினிஷ் டர்னிங் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது க்ரூவிங் தான், சரியா? ஸோ
இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னேன், இதில் இந்த காம்பன்சேஷன் டைப் வந்து நம்ம ஆஃப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பன்சேஷன் வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் ஃபேஸிங்க்கு. அதே மாதிரி ரஃப்க்கும் வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபினிஷ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா காம்பன்சேஷன் வச்சுக்கிறேன். கம்ப்யூட்டர் மோட்ல வச்சுட்டு இங்கே நான் லெஃப்ட்னு கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்க. தெரிஞ்சா உங்களுக்கு கீழே பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஆட்டோ கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது ஆட்டோ. ஓகேவா? பட் மோஸ்ட்லி ஒன்று லெஃப்ட் இல்லை ரைட்டு, இந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபேஸிங், ரஃப் டர்னிங். ஸோ இப்போ பாருங்க காம்பன்சேஷன் ஆஃப்ல தான் இருக்கா. ஸோ ஃபினிஷ் ஆகும்போது ஆன் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க ஃபினிஷ்க்கு வந்து பாருங்க கம்ப்யூட்டர் ரைட்னு வந்துச்சு பாருங்க. இப்போ ஃபினிஷ். ஓகேவா? இப்போ நான் ஜூம் பண்ணாலும் எனக்கு அந்த லைன் தெரியுது பாருங்க. தெரியுதா? ஸோ அப்போ ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ க்ரூவிங் போலாமா? இப்போ டூல் பாத் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ க்ரூவிங். சரியா? இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, க்ரூவிங் போங்க. ஸோ இந்த காம்பன்சேஷன் பற்றிலாம் நீங்கள் குழப்பிக்க வேணாம். அது கம்ப்யூட்டர்லையும் வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபினிஷ் டர்னிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக காம்பன்சேஷன் கம்ப்யூட்டர் ரைட்டில் தான் இருக்கணும். நான் சொல்றதே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபேஸிங், ரஃபிங் டசன்ட் மேட்டர். பட் ஃபினிஷ் டர்னிங் பண்ணுறப்போ காம்பன்சேஷன் கம்ப்யூட்டர் பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ஆர் ரைட்டான்றது ரைட்ல, அது நீங்க டூல் பார்த்து ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் கூட டிசைட் பண்ணிக்கலாம். பட் காம்பன்சேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ க்ரூவிங்ல வந்து பாருங்க மல்டிபிள் செயின். ஸோ மல்டிபிள் செயின் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பார்ஷியல்ல வச்சுட்டு இந்த வெயிட்டும் இருக்குல்ல, அதை டிசபிள் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா இங்க வந்து எனக்கு ரெண்டு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 1, செக்ஷன் 2. ஸோ அப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 2 ரெண்டு விதமான வேரியபிளான ஒரு ஏரியால நான் க்ரூவிங் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வெயிட்னு இருக்கா, இந்த வெயிட்டை வந்து நீங்க டிசபிள் பண்ணிட்டு இப்போ எனக்கு க்ரூவிங் வந்து இங்க இருந்து இது வரைக்கும், இது என்னோட செக்ஷன் 1. ஸோ டைரக்ஷன் மஸ்ட். ஓகேவா? இந்த ஆரோ மார்க் வந்து இங்க வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இப்படியே டிராவல் ஆகி இங்க மேல போற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு செக்ஷன் தான் நம்ம இப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 2 இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போ க்ரூவிங் பண்ண போறோம். சரியா? ஸோ ஓகே கொடுத்துட்றேன். க்ரூவிங் டூல். ஓகே, ஸோ இந்த க்ரூவிங் டூல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, க்ரூவிங் டூல் கிரியேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லியிருந்தாலும் முதல்ல லேத் டிசைன் எப்படி பண்றது, டிராஃப்டிங் எப்படி பண்றது, அதோட நான் உங்களுக்கு இந்த க்ரூவிங் டூல் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு க்ரூவிங் டூல் மட்டும் இல்ல, ஃபார்மிங் டூல், ஒரு ரஃபிங்க்கு நம்ம எப்படி ஒரு ஃபார்மிங் டூல், ஃபினிஷிங்க்கு எப்படி ஃபார்மிங் டூல், அதே மாதிரி க்ரூவிங் பண்றதுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபார்ம் டூல் கிரியேட் பண்றதுன்றதை நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்க அதை பத்தி நீங்க வரி பண்ண வேணாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டூல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலயும் பாருங்க ரேடியஸ் வந்து 0.3. ஸோ W4 OD க்ரூவிங் சென்டர் மீடியம். ஓகே, இந்த டூல் எடுத்துக்கிறேன். இந்த டூல் வந்து பாருங்க சென்டர் நேரோ, இது நேரோவா இருக்கும். ஸோ இது வந்து பாருங்க சென்டர் மீடியம். ஓகே, இந்த டூல் எடுத்துக்கிறேன். இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் ஆனால் நம்ம லாங்கா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இது பார்த்து அப்படியே இப்போ நான் என்ன பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டிஃபைன் பண்ணுங்க. ஸோ அந்த என்ன மிஸ்டேக்ன்றதை நான் பார்த்து கரெக்ட் பண்ணி நான் மறுபடியும் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன்.
ஸோ இப்போ கமெண்ட்ல grooving. ஓகேவா? சரி, இப்போ இதுலயுமே பாருங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எனேபிள் பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு இப்போ இந்த பாயிண்ட் கொடுக்க கூடாது. என்னோட grooving செக்ஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே அதாவது இந்த டயாமீட்டர்ல இருந்து கொஞ்சம் மேல நான் இங்க வச்சுக்கிறேன். வச்சுட்டு ரீட்ராக்டும் அதே ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து பாருங்க, நான் ஒரு 450 கொடுக்குறேன். ஃபினிஷ் ஸ்பீட் வந்து எனக்கு இது 500, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து எனக்கு 1000. ஸோ கொடுத்துட்டு இதுவும் நான் சிஎஸ்எஸ்ல வச்சுட்டு கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் டூல் சேஞ்ச் எனேபிள் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. grooving shape parameter. ஸோ இங்க வந்து யூஸ் ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி, இதை கட்டாயம் நீங்க எனேபிள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ அவுட்டர் பவுண்டரி, இந்த அவுட்டர் பவுண்டரியை வச்சு தான் நம்ம மிஷினிங் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஓடியில் grooving பண்ண போறீங்களா, ஐடியில் grooving பண்ண போறீங்களா, இல்ல ஃபேஸில் grooving பண்ண போறீங்களா, இல்ல பேக் சைட்ல grooving, இல்ல பிளஞ்சில் பண்ண எப்படின்றத நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ண போறது பாருங்க, ஓடி தானே, ஒரு அவுட்டர் டயாமீட்டர். ஓகேவா? ஒரு ஓடியை தான் நான் grooving பண்ண போறேன். அதாவது அந்த ரவுண்ட் ராடுக்கு கரெக்டா மேல இருந்து நான் ஓபன் பண்ண போறேன் மிடில். ஸோ அப்போ எனக்கு ஓடி தான். சரியா? ஸோ நான் ஓடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓடி grooving தான் நான் பண்ண போறேன். ஸோ அதனால நான் ஓடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து 45 டிகிரி தான். ஸோ அதே மாதிரி ரெசல்யூஷன் ஆங்கிள் 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஏன் 90 டிகிரி சொல்லுங்க? ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு மேல இருந்து 90 டிகிரி, இதுதான் எனக்கு 90 டிகிரி. ஸோ இது கீழே இருந்து 270 டிகிரி, இது 0 டிகிரி, இந்த பக்கம் 180 டிகிரி. ஸோ அப்போ எனக்கு இப்படிதானே டூல் வரணும் மேல இருந்து. நீங்களே பார்த்துருப்பீங்களா கம்பெனியில் grooving பண்றப்போ உங்களுக்கு மேல இருந்து தானே டூல் இப்படி தானே பண்ணணும். அப்போ 90 டிகிரி தான். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இங்க parallel to groove angle வச்சுக்கோங்க. வேற எதுவுமே நீங்க சேஞ்சஸ் பண்ண வேணாம். groove rough parameter போங்க. ஓகே? ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரஃபிங் பண்ணிட்டு அப்புறமா இதுலயே ஃபினிஷ் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரஃபிங் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் கிளியரன்ஸ் நம்ம அந்த என்ட்ரி அமௌண்ட் ஞாபகம் இருக்கா? ரஃபிங் ஃபினிஷ் டைனிங்லாம் பண்றப்ப என்ட்ரி அமௌண்ட் 2 mm கொடுத்தோமா, இங்க வந்து பாருங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஸ்டாக் கிளியரன்ஸ் நான் 2 mm கொடுத்துக்கிறேன். ரஃப் ஸ்டெப். ஓகே, ரஃப் ஸ்டெப்ல ஸ்டெப் ஓவர் எப்படி நம்ம ரஃபிங்லயும் ஃபினிஷிங்லயும் ஸ்டெப் ஓவர் வந்து 0.5 0.3 அந்த மாதிரி டிஃபைன் பண்ணோமோ, அதே மாதிரி இங்க நான் என்ன பண்ண போறேன், பெர்சன்டேஜ் ஆஃப் டூல் வித், என்னோட இன்செர்ட் இருக்குல்ல, அந்த இன்செர்ட்டோட டூல் வித்ல 75% நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். 100% கொடுக்காதீங்க, டூல் சீக்கிரமா வியர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ மினிமம் 50%ல இருந்து 25% இல்ல 75% வரைக்கும் கொடுங்க. 75% கொடுத்தோம்னா நமக்கு சைக்கிள் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஃபினிஷ் ஆகும். 50% நோ ப்ராப்ளம், தாராளமா கொடுக்கலாம். ஒரு செகண்ட் இல்ல ஒரு மில்லி செகண்ட்ல தான் நமக்கு சைக்கிள் டைம் வேரி ஆக போகுது. ஸோ நான் 75% கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேக் ஆஃப். ஸோ பேக் ஆஃப்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா, ரிட்ராக்ட். ரிட்ராக்ட் கொடுப்போம்ல நம்ம 1 mm அந்த மாதிரி கொடுப்போம்ல, இங்க வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் நார்மலா 10% கொடுப்பேன். ஓகேவா? 10% கொடுத்துக்கலாம், 5% கொடுத்துக்கலாம், 15% கொடுத்துக்கலாம். டிபெண்ட் அப்பான் உங்களோட சைக்கிள் டைம் பேஸ் பண்ணி, உங்களோட இன்செர்ட்டோட திக்னஸ் பேஸ் பண்ணி. ஓகே, நம்ம இன்செர்ட் இருக்குல்ல, நம்ம இன்செர்ட்டோட அக்கார்டிங் டு நம்ம இன்செர்ட்டோட திக்னஸ் எவ்வளவுன்னு பாருங்க. சரியா? நம்ம இன்செர்ட்டோட திக்னஸ் பேஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க எவ்வளவு % கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இப்போ டிஃபால்ட்டா 10% கொடுக்குறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ், பைடைரக்ஷனல், இதை பத்தின தனி வீடியோ நான் grooving இப்போ நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். ஸோ groovingகாகவே நான் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். சரியா? அந்த வீடியோல உங்களுக்கு இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். ஓகே, கண்டிப்பா சீக்கிரமா எல்லா வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஆனா இங்க ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரியை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அவங்க எப்போ லீவ் எடுக்கிறாங்களோ அந்த டைம் கிடைக்கிற டைம்ல தான் நான் வீடியோ ரெடி பண்றேன். ஓகேவா? ஏன்னா அப்பதான் இங்க சவுண்ட்லாம் நாய்ஸஸ்லாம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்றேன், பை டைரக்ஷனல் ஆல்டர்னேட்டிங்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னடா இது அண்ணன் இதை பத்திலாம் சொல்லலன்னு நினைக்காதீங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ நான் பை டைரக்ஷனல் ஆல்டர்னேட்டிங்ல வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஒரு 0.1 ஸ்டாக் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு 0.1 டயாமீட்டர்லயும் இசட்லயும் நான் ஒரு 0.1 ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேபிட்லயே வச்சுக்கிறேன். ரீட்ராக்ஷன், அதாவது எனக்கு பேக் ஆஃப் வந்து ரேபிட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேபிட்லயே வச்சுக்கிறேன். பிளஞ்சு இதுவே இருக்கட்டும், பிளஞ்சிலாம் நீங்க எதுவும் கை வைக்காதீங்க. நம்ம அதிகமா கொடுத்தோம்னா பிளஞ்ச் ரேட் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு டூல் வந்து
சேஃப்டிகள் குறையும். ஓகேவா? ஸோ பிளெஞ்ச் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரீட்ராக்ட் இங்கேயும் நீங்க கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். இங்க பாருங்களேன், நான் 1 mm கொடுத்துக்கிறேன். சரி, அப்போ ரெவல்யூஷன் கொடுங்க, மினிட்ஸ் கொடுக்காதீங்க, ரெவல்யூஷன் கொடுங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு சக்கு ரொட்டேட் தான் ஆக போகுது, ரெவல்யூஷன் தான். ஸோ 1 mm கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிவல் டைம் கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ க்ரூவிங் நடக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சர்டன் டைம் வந்து வெயிட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து மில்லிங்ல வந்து நம்ம ஐ திங்க் நாங்கள் அங்கே வந்து நம்ம ரீட்ராக்ட் மோஷன் கொடுப்போம் தெரியுமா? இப்போ மில்லிங்ல நம்ம அந்த கான்டூர் மிஷினிங்லாம் பார்த்தோம்ல, கான்டூர் மிஷினிங்ல டெப்த் ஆஃப் கட் எடுக்கும்போது கீழே வந்து கீப் டூல் டவுன் ஒன்று இருக்கும், அப்புறம் லிங்கிங் பெராமீட்டர் போனீங்கன்னா ரீட்ராக்ட்னு இருக்கும்ல, அதே தான் இங்கேயும். ஸோ இந்த ரீட்ராக்ட் வேற. இந்த ரீட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிஷினிங், அதாவது கீழே டெப்த் எடுத்துட்டு போய் இந்த மிஷினிங் பண்ணல. ஸோ இந்த மிஷினிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சம் டிலே டைம். ஓகேவா? டிவல் டைம்னா ஒரு ரெஸ்டிங் டைம் தான் டிவல் டைம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி ரெஸ்டிங் எடுத்துட்டே போவோம். வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நன்மை கொடுத்துக்கோங்க. அதனால ஒன்றும் உங்களுக்கு இதாக போறது இல்லை, பெருசா ஒன்றும் ஹீட்லாம் ஃபார்ம் ஆக போறது இல்லை. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்மூத்னஸா முடியணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் க்ரூவ் வால் வந்து ஸ்மூத்தா வச்சுக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் கை வைக்க போறதில்ல, வேற எந்த சேஞ்சஸும் நான் பண்ண போறதில்ல. டைரக்டா க்ரூவிங் ஃபினிஷ் பேராமீட்டர் போறேன். ஸோ இந்த ஃபினிஷ் வந்து நான் நம்பர் ஆஃப் பாசஸ் ஒரு பாஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரே பாஸ்ல நான் 2 mm ரிமூவ் பண்ண போறேன். டிபெண்ட் அப்பான் சைக்கிள் டைம். இந்த பாசஸ் அதிகமாக கொடுக்கலாம், பட் ஆனால் சைக்கிள் டைமும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும். ஸோ அதனால நான் ஒரே பாஸ்ல 2 mm, ஏன்னா அங்கே ஒன்றும் இருக்க போறது இல்லை. ஆல்ரெடி நம்ம ரஃபிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 75% மெட்டீரியல் ரிமூவ் பண்ண தான் போறோம். ஸோ அதனால ரிமைனிங் அந்த 25%க்கு தான் இது ஃபினிஷிங். ஸோ கொடுத்துட்டு இங்க 0 பண்ணிக்கோங்க. இங்க எந்த ஒரு வேல்யூவும் என்ட்ரி பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம பண்ண போறது ஃபினிஷ் ஆப்ரேஷன். ஸோ 0 கொடுத்துக்கோங்க. இங்க எதுவுமே வேல்யூஸ் டிஃபைன் பண்ணாதீங்க. நீங்க செமி ஃபினிஷ் பண்றதா இருந்தா ஓகே, இங்க செமி ஃபினிஷ்க்கு ஸ்டாக் வச்சுக்கிட்டு மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் நம்ம 0 பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நான் டைரக்டா ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ அதனால 0 பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூல் பேக் ஆஃப் செட் நம்பர் 2 தான். ஓகேவா? கொடுத்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கிறேன். ரீட்ராக்ட்லாம் சேம், எல்லாமே டிவல் டைம் எனக்கு கிடையாது, நன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிறேன். இங்க ரோல் கட்டர் வந்து சம் சாஃப்ட்வேர்ல வந்து நன்னுல இருக்கும், இல்ல ஷார்ப்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க ஆல்னு கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் டூல் வித், அதேதாங்க. நீங்க 10% கூட கொடுத்துக்கலாம், 15% கொடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல. ஸோ இங்க வந்து நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 10% ரஃபிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து அதாவது பேக் ஆஃப்ல வந்து 10% கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் டூல் வித் 75% கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் பேராமீட்டர்ல அங்க எனக்கு ஒன்றும் ஸ்டாக்கே கிடையாது. எவ்வளவு ஸ்டாக் வைக்கிறேன் பாருங்க, 0.1 தான் வைக்கிறேன். ஸோ அதுக்கு எதுக்கு நான் 75% கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. 10% கூட வேணாம், ஜஸ்ட் ஒரு 5% போதும். ஓகே? ஆனா ஒண்ணுமே கொடுக்காம விட்டுறாதீங்க. பேக் ஆஃப் வந்து ஒண்ணுமே கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ரிமூவ் ஃபினிஷிங் பண்ணிட்டு போகும்போது அப்படியே அதுக்கு மேலேயே இழுத்துட்டு போயிடும். அப்ப அங்க வந்து உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் மாதிரி தெரியும். சரியா? ஸோ அதனால கண்டிப்பா பேக் ஆஃப் கொடுக்கணும், கொடுக்காம விட்டுறாதீங்க. அப்பதான் அந்த ஸ்கிராச்சஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இங்க 5 mm கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓவர்லேப் பாருங்களேன். ஓவர்லேப் வந்து ஒரு 1 mm கொடுக்குறேன். ப்ரீவியஸா நான் சொன்ன மாதிரி தான், ஓவர்லேப்னாலும் ஸ்டெப் ஓவர்னாலும் ஒண்ணுதான். ஸோ ஓவர்லேப் நான் 1 mm கொடுத்துக்கிறேன். அதை காட்டுறாங்க பாருங்க. ஸோ ஓவர்லேப்ன்றது நான் ஒரு 1 mm, அதாவது எனக்கு 1 mm கேப் விட்டு பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு 1 mm கமிஷனிங் பண்ணுமா, Z-1 அந்த மாதிரி. அடுத்தது வந்து Z-2, அடுத்தது Z-3, அந்த மாதிரி 1 mm. இது வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த க்ரூவிங்ல இந்த 1 mm நான் எதுக்கு கொடுக்குறேன்றது இந்த மேனுவலா ப்ரோக்ராம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பாருங்க, இது ஜஸ்ட் ஸ்டெப் ஓவர் மாதிரி தான்ப்பா, ஒண்ணுமே இல்லை. Z-1, அதாவது 1 mm மிஷினிங் பண்ணிட்டு போற மாதிரி. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்து லீட் அண்ட் லீட் அவுட் வந்து நான் என்ன பண்றேன், டான்ஜென்ட்ல 2 mm கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் பாஸும் டான்ஜென்ட்ல 2 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் க்ரூவிங். இன்னும் க்ரூவிங்ல நிறைய இருக்கு. இந்த க்ரூவிங் வீடியோவே கிட்டத்தட்ட 1 hour கூட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதுல அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் நான் உங்களுக்கு செப்பரேட்டா போடுறேன்னா அதை பத்தின வீடியோஸ் எல்லாமே, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ இதை பத்தி எல்லாமே நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். சரியா? இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு நீங்க பிகினர்ல இருந்து இன்டர்மீடியட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்ப்போம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளவுதான். ஸோ க்ரூவிங்கான டூல் பாத் ரெடி ஆயிடுச்சா? ஸோ இப்போ டூல் பாத்தில் போயிட்டு இங்க நான் ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபேஸிங் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஃபேஸிங் நடக்குது. இப்போ
ஸோ ஃபேஸிங் முடிச்சுட்டு இப்போ ரஃப் டர்னிங், ஓகே. ஸோ இப்போ ரஃப் டர்னிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் டர்னிங், ஓகே. ஸோ இப்போ க்ரூவிங். ஸோ க்ரூவிங்ல அங்கே பாருங்க அந்த பை டைரக்ஷனல் கொடுத்தல, அதுக்கு மீனிங் என்னன்னா, இருங்க நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே வைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு இங்க பாருங்க, லெஃப்ட் ரைட்டு. ஸோ லெஃப்ட் எடுக்கும் ரைட் எடுக்கும், லெஃப்ட் எடுக்கும் ரைட் எடுக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி மிஷினிங் பண்ணோம் சரியா, லெஃப்ட் ரைட்டு. ஸோ அவ்வளோதான், க்ரூவிங் முடிஞ்சிச்சா. ஸோ இதே மாதிரி நீங்க செஸ் காயின் கூட பண்ணலாம், செஸ் காயின் பண்ணலாம். அந்த ஒரு பால் மாதிரி சொன்னல அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். நம்ம டோர் ஹேண்டில் இருக்கு தெரியுமா, நம்ம டோர் ஹேண்டில் வீட்டில் வந்து புஷ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஹேண்டில் கூட நம்ம லேத்துலேயே பண்ணலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் ஒரு வாட்டி ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸிங். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரா நம்ம ப்ரோக்ராம் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் ரஃப் டர்னிங். ஸோ எனக்கு மொத்தமா சேர்த்தே பாருங்க 5 நிமிஷம் தான் இந்த ஜாப். இவ்வளோ ஆப்ரேஷன் ஃபேஸிங் பண்ணி, ரஃப் டர்னிங் பண்ணி, ஃபைன் டர்னிங் பண்ணி, க்ரூவிங் பண்ணி எனக்கு 5 மினிட்ஸ் தான் ஒரு ஜாப். இன்னும் கூட நான் சைக்கிள் டைம் கம்மி பண்ணலாம், ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஸோ மறுபடியும் சொன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆயிடும். ஸோ என்ன சொல், டூல ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் சரியா. ஓகே. நெக்ஸ்ட் ஃபினிஷ், ஃபர்ஸ்ட் பாஸ், செகண்ட் பாஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்ரூவிங். அங்க பாருங்க லெஃப்ட் ரைட்டு, அதுதான் பை டைரக்ஷனல். பை டைரக்ஷனல்னா பாருங்க ரைட்லயும் பண்ணும், சேம் டைம் லெஃப்ட்லயும் பண்ணும். ஸோ இப்போ ரஃபிங் தான் நடக்குது, அடுத்தது தான் ஃபினிஷ் பண்றாங்க பாருங்க. ஒரே பாஸ்ல 2 mm. இப்போ ரஃபிங் தான் இது வரைக்கும், இப்பதான் ஃபினிஷ் பண்ணுது. ஒரே பாஸ்ல எனக்கு 2 mm. ஓகேவா. ஸோ ஒரே பாஸ்ல 2 mm. அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு. ஸோ இப்போ ரஃபிங் தான் நடக்குது, இப்போ ஃபினிஷிங். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்கறது மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நான் இப்போ இந்த வீடியோ போட்டு எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, இதில் சார் எனக்கு டூல் பார்த்து ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது, டூல் செலக்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை கொலிஷன் அக்கர்டுன்னு வருது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் டைம் கிடைக்கும் போது பார்த்து அதுக்கான சொல்யூஷன் வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்றேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா. ஓகே. ஸோ நான் எல்லா லெவலையும் ஆன் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஜாப். ஓகேவா. டிராஃப்டிங் ஆஃப் பண்ணிடுறாருங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஜாப் சரியா. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒர்க் பீஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கு எப்படி மிஷினிங் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல இந்த ப்ரொஃபைல் முதல்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அவுட்டர் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அவுட்டர் ப்ரொஃபைல் நான் எங்க வச்சிருக்கேன், ஸோ இதுல வச்சிருக்கேன் தெரியுமா. இது வந்து எனக்கு ஃபுல் ப்ரொஃபைல். ஓகேவா. இருங்க லெவல் 3 ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல் ப்ரொஃபைல். இங்க இருக்கிறது ஃபுல் ப்ரொஃபைல். லெவல் 1ல இருக்கிறது தான் அவுட்டர் ப்ரொஃபைல். ஒரே ஒரு ப்ரொஃபைல் மட்டும் வச்சிருக்கேன்ல. ஸோ இந்த ப்ரொஃபைல் எப்படி ரெடி பண்றதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ நிறைய லேத் பத்தி கத்துக்கணும் எனக்கு சார், கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஜாபுக்கும் போகணும் அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் வந்து பிஎம்சியும் எடுக்கிறோம் ப்ளஸ் லேத்தும் எடுக்கிறோம். பிஎம்சியில் 4th ஆக்சிஸ் அப் டு 5th ஆக்சிஸ் கூட நான் சில மாடல்ஸ்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ கிளாஸ் மட்டும் இல்லை, ஸோ டைரெக்டாக இங்கே லைவாக கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிட்டு கூட மிஷின் ட்ரைனிங்கும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ லைவாக உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், வித் ஜாப் பிளேஸ்மெண்ட்டோட வேணும். ஸோ ஜாப் பிளேஸ்மெண்ட் கூட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல சேலரியில் நாங்கள் பிளேஸ், ஃப்ரெஷருக்கு அவங்களுக்கு ஏற்ற சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்களுக்கு ஏற்ற சேலரியில் 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ வாங்க கற்றுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு டிப்பிக்கலான ஒரு டிசைனுக்கு நம்ம எப்படி மிஷினிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.